வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரிட்ஜ் டூர். பிரிட்ஜ் எப்படி என்னுடைய பிரிட்ஜை நான் எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறோம், எப்படி அதை க்ளீன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அதில் எப்படி பொருட்கள்லாம் விற்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் 15 டேஸ்க்கு ஒன் டைம் அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதிகம் பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்காது. இந்த மாவு வைக்கிற இடத்துலையும் தயிர் கிண்ணி வைக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதை எல்லாமே சோப் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டா நீட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே நான் விளக்கி வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அந்த தண்ணியெலாம் வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை கிளாத் போட்டு அதை நீட்டாக துடச்சி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் போய் அதை ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட பொருள் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து சந்தைக்கு இன்னும் போகலை. போயிட்டு வந்தால் காய்கறியெல்லாம் வாங்கி வைக்கணும். அதனால் இப்போ இப்போதைக்கு இருக்கிற பொருளை மட்டும் எல்லாம் எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த வெல்லம். அது எங்கள் வீட்டுக்கார் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் சாமானம் மட்டும் இருக்கும். மாவு தீரப்போகுது, இனிமேட்டு தான் ஆட்டணும். கொஞ்சோண்டு இருக்குது, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிற காய்கறிகள், தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு கீழே வந்து தக்காளி கொஞ்சமாக தான் இருக்குது. விலை வேறு ஏறிடுச்சுனாங்க, எவ்வளோன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா உதிரி பூவு, அப்புறம் தயிர் பாக்கெட் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா 3மே வந்து பசுமாட்டோட நெய். நான் பசும்பால் தான் வாங்குகிறேன். காப்பிக்கு போக மீதி இருக்கிற பாலை உர போட்டு வச்சுருவேன். பார்த்திங்கன்னா வெண்ணெய் நிறையா வரும். அதுலேருந்து எடுத்தது தான் இந்த நெய். ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். பையன்லாம் வந்தானா அவனுக்கு தோசை ஊற்றி தர்றது, இல்லை ஏதாவது ஸ்வீட் மாதிரி செஞ்சேன்னா அதை யூஸ் பண்ணிக்குவேன். நல்லாயிருக்கும் நெய். பால் வாங்குறதுனால எனக்கு ஒரு இதில் பெனிஃபிட் இருக்குது. அதான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்ம எங்கள் கடையில் நெய் சுத்தமாகவும் கிடைக்காது இல்லையா நம்மளுக்கு ஒரு நெய். அதனால் இது நம்ம கைப்படவே நம்ம கடைஞ்சி எடுத்து வைக்கிறதுனால நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். அவ்வளோதான். இனிமேட்டு பொருள் வாங்கிட்டு வந்து தான் இதில் வைக்கணும். வெளியிலையும் பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி துடைச்சிருவேன். அது மேலே அதிகம் பொருட்களை வைக்க மாட்டேன், ஒரு சில டைம் வச்சுருவேன். இது சின்னதாக ஒரு மணி பிளான்ட் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி உறவுகளே, இந்த ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.